பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது உங்களுடைய பார்வையா வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், உண்மையிலேயே இது யாருக்கான கௌரவ பிரச்சனைனா அதிமுகவுக்கு, குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு கௌரவ பிரச்சனையா? ஏன்னா வெற்றி திமுகவுக்கு ஏறக்குறைய உறுதி அப்படின்ற பார்வைகள் அவங்க தரப்பு நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க. ஒரு இரண்டாவது இடத்தை, அதுவும் ஒரு நல்ல கண்ணியமான இரண்டாவது இடத்தை பெறுவதுதான் அவருக்கான ஒரு சிக்கலா இருக்கும்ன்ற வர பார்வையை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு தவறான கருத்து. ஏன்னா 21 மாதங்களில் திமுக மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்திருந்தால் அமைச்சர்களை இறக்கி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் பேச்சை கேட்பதற்காக விடிய விடிய மக்கள் காத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வரான்னு சொன்னா ஒரு நாள் காத்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு எளிய முதல்வராக இருந்தவர், எளிய மனிதராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எளிய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியாவுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பதற்காக விடிய விடிய எல்லா இடத்தையும் அடைத்து வைக்கிற ஒரு புதிய கலாச்சாரத்தை திமுக உருவாக்கி இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் திமுக என்ன காட்டுங்க? அச்சத்தை காட்டுது. இவங்க பயங்க. இவர்கள் செய்திருந்தால் எந்த பயம் இல்லைங்க, இவ்வளவு அமைச்சர் வேண்டியதில்லை, துண்டையை கொடுத்து போட்டு இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்லி தைரியம் பேசலாம். ஆனா இன்றைக்கு 85% நிறைவேற்றி விட்டோம் சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமெல்லாம் பேசுறாங்க. ஈரோடு கிழக்கு மக்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க. அதாவது என்ன செஞ்சுட்டாங்க, அதிமுக என்ன செய்யப்பட்டது, திமுக என்ன செய்யப்பட்டது என்பது இந்த 21 மாதங்கள் மிக தெளிவாக தெரியும். அதுதான் உண்மை. இப்போ ஒரு திட்டங்களை ஈரோடு கிழக்கு பகுதிக்கு செஞ்சோம்னு சொன்னோம். முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஜவுளி தொழில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. நெசவாளர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு விண்ணளவு இயந்திரம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உணவுக்கோ வழி இல்லாம நெசவாளி சிரமப்படுறாங்க. அதாவது ஈரோட்டுல குடிநீர் பிரச்சனை கடந்த காலத்துல இருந்தது. ஊராட்சி கோட்டையில இருந்து ஈரோட்டிற்கு இன்னைக்கு நிரந்தரமான தீர்வு கொடுத்தது அதிமுக ஆட்சி. அதே மாதிரி நீங்க உட்கடை வசதிகளை செய்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. நீங்க மேம்பாலத்திலிருந்து மருத்துவமனையில் இருந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் வரை அனைத்தும் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சி மட்டுமே. திமுக இல்ல திரு மணிகண்டன், நம்ம இன்னும் ஊடுருவி போய் பிரச்சாரம் வரைக்கும் போவேனா? அது 6 மணிக்கே முடிஞ்சிருச்சு. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, ஈரோடு கிழக்கு அந்த தேர்தல் களத்துல நீங்க ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சி களத்துல வச்ச விமர்சனங்கள் அதே தான் தொடர்ச்சியா அப்பயும் வைக்கிறாங்க. அப்பையும் தோத்து போனாங்க, இப்பயும் அதே மாதிரியான ஒரு நிலை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்களே. நான் அப்படிதான் நம்ம ஒட்டுமொத்தமா கேட்கிறேன். ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துங்க நீங்க, திரு வெங்கமணிமாறன் அதிமுக நின்றார். அவர் போட்டியிட்டு வெற்றியாய் சேர்ந்தார். ஆனா அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு ஏதாவது பாருங்க. அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அங்க மட்டும் குறைந்தவர்கள் தோற்று. அங்க இவங்க மோடியை காரணம் காட்டி பிஜேபியை முன்னிறுத்தி சிறுபான்மை வாக்குகளை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி. இப்போ இவர்கள் இந்த 21 மாதங்களில் இன்னைக்கு செய்ததை சொல்ல மறந்து விட்டு புதுசா இன்னைக்கு முதலமைச்சர் திடீர்னு சொன்னாரு, நாங்க 1000 ரூபாய் நீ மார்ச் மாசம் தர்றாங்கிறாரு. இது என்ன வாக்கு? ஏன் 20 மாசம் சொல்லல? எதிர்கட்சியில் கொடுத்த நெருக்கடியின் விளைவு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடியார் ஒவ்வொரு நாளும் இதை கேள்வியாக மக்கள் மத்தியில சொல்லிக்கொண்டே வந்த விளைவு பயந்து முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். சரி, கேள்வி கேட்டீங்க, ஒரு பதில் கிடைச்சிருச்சு. உடனே எதுக்கு நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போறீங்க? இதை எப்ப செய்வீங்க செய்யுங்கன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் செய்வோன்ற ஒரு வாக்குறுதி இல்ல ஒரு உறுதிமொழி வந்த உடனே திருப்பி நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போறீங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிலைப்பாட? அவங்க அரசினுடைய முதல்வராக அங்க பேசக்கூடாது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசுவாங்க. இப்போ அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இதை நாங்க செய்வோம் சொல்லும் மக்கள் என்ன நினைப்பாங்க? அதிகாரம் அவங்க தான் இருக்குது. ஒரு தொகுதியில வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் வரப்போதில்லை, மீண்டும் திமுக ஆட்சி எடுத்து போகுது. அப்ப என்ன மக்கள் நினைப்பாங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை உருவாக்குவதற்கு ஒரு திட்டமிடுகிற போது அதை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டியது கடமைங்க. இப்போ இது 21 மாசமா சொல்லாம இன்றைக்கு இடைத்தேர்தல் ஏன் சொல்றீங்க? இல்ல அது ஏற்கனவே இல்ல, ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது இல்லைங்க? அப்ப ஏன் இதுவரைக்கும் ஏன் சொல்லல? எதிர்கட்சி கடுமையான நெருக்கடி சொல்றீங்க. இல்ல அப்ப அந்த வாக்குறுதி அந்த உறுதிமொழி உங்க வெற்றியை பாதிக்கும்னு நீங்க பயப்படுறீங்களா? அந்த கேள்வி அது பயப்படலைங்க. இல்ல அப்போ என்ன நினைக்கிறீங்க? 21 மாதங்களாக நீங்க இதெல்லாம் சாதனைன்னு சொன்னீங்களே, அப்ப இந்த வார்த்தை இனிமே செய்ய போறீங்க. என்ன காரணம்? அப்ப இங்க பயம், உங்களுக்கு அச்சம்ங்க. அப்ப இதை சொல்லியாவது வாக்குகளை, பெண்கள் வாக்குகளை பெற்றுடலாங்கிற எண்ணம். சரி, எனக்கு ஒரு நினைவு வருது திரு மணிகண்டன். பொங்கல் பரிசு போய்
தேர்தல் அந்த ஆண்டுல வந்து 2500 ரூபாய் பணத்தோட கொடுத்தீங்க. 1000 ரூபாய் இல்லாம அந்த ஆண்டு மட்டும் கூடுதலா 2500 ரூபாய் பண முடிப்போட பொங்கல் பரிசு பை கொடுத்தீங்க. அது தேர்தலுக்காக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இதே மாதிரி பண்றார் அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. அப்ப உங்க தரப்புல இருந்து ஒரு பதில் சொன்னீங்கல்ல, அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏங்க, அன்னைக்கு வந்து கொரோனா பாதிப்புல மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்கு அந்த சூழலில் எல்லா வேலை வாய்ப்பு இழந்து ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அந்த 2500 ஒட்டுமொத்த பொங்கல் பரிசாக எடப்பாடியார் வழங்கினார். இப்ப அதை கூட அன்னைக்கே ஸ்டாலின் வந்து 5000 சொன்னாரு. அப்ப 5000 இவங்க தரல படி. சரி, இப்ப கொரோனா இல்ல, அப்ப ஒரு 5000 கொடுன்னு அப்ப நிர்பந்தப்படுத்துறீங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு என்ன பொருள்? அப்ப அது உண்மையான ஒரு அழுத்தம் தானா? நிச்சயமாக அடுத்த முறை அதிமுக ஆட்சி வருகிற போது இந்த மாதிரி நிச்சயமா செய்வாங்க. இப்ப எப்படி ஸ்டாலின் வாக்குறுதி சொன்னாலும் நாங்க வாக்குறுதி சொல்லுங்க. அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இது போன்ற திட்டங்களை அதிமுக செய்யுங்க. திமுக வந்துங்க பல விஷயங்கள் நம்ம படிக்கிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லவில்லை, இது கௌரவ பிரச்சனை அல்ல. எடப்பாடியாருக்கு முழுமையான இன்றைக்கு ஆதரவு அங்க கிடைத்திருக்கிறது. அதனாலதான் வந்து மக்கள் வந்து எடப்பாடியோட பேச்சை கேட்கக்கூடாது, மக்கள் எடப்பாடி முகத்தை பார்க்க கூடாது, அவர் சொல்ல குற்றச்சாட்டை உள்வாங்க கூடாது. இதற்காகவே ஆடு மாடுகளை போற பட்டியல அடைச்சு வச்ச ஒரு கொடுமை இந்த தேர்தல் நடந்ததுங்க. திரும்ப திரும்ப ஆடு மாடுகள்னு சொல்லி கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த மக்களை. அப்படி அந்த வார்த்தை சார் ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து வயசான பாட்டி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்களாம். நான் தேர்தல் பார்த்தது இல்லையா, நீங்க பார்த்தது இல்லையா, உங்களுக்கு அனுபவம் இல்லையா, நீங்க மிகப்பெரிய அனுபவம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியுங்க. அதாவதுங்க யாருமே போய் ஒரு தேர்தல் அலுவலகத்துல காலையில இருந்து பொழுதுக்கு 100 பேர் 200 பேர் 1000 பேர் உட்கார மாட்டாங்க, களத்துக்கு தான் போவாங்க. ஓட்டு போடுற மாதிரி உடனே போட்டிருந்தா அப்ப பிரச்சாரம் பண்றது யாரு போறதுங்க? இது வந்து புதுமையான ஜனநாயக படுகொலையை திமுக செய்திருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. தேர்தல பாருங்க விலை வருங்க. சரி.